ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம மட்டன் பிரியாணி செய்யலான் இருக்கோம். இன்னைக்கு நான் செய்யலை, இன்னைக்கு ஸ்பெஷலாக எங்கள் ஹஸ்பண்ட் எங்களுக்காக மட்டன் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக எப்படி மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்டியாக பண்ணலான்ட்டு சொல்லி தராங்க. வாங்க vlogல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், அந்த பிரிஞ்சு, அந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுறாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போ 1 கிலோ பிரியாணி செய்யறோம். 1 கிலோவுக்கு 200 ml ஆயில் போதும். இது நல்லா இன்னும் டீப் ஃப்ரை ஆக்கணும். ஏன்னா பிரியாணி நல்லா டீப் ஃப்ரை, அந்த ஆனியன்லாம் டீப் ஃப்ரை ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால இதை நம்ம நல்லா வதங்கட்டும். நைஸ், ஆனியன் போட்டோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே. இல்லையா மிளகாத்தூளா? மிளகாத்தூள் போடணுமா? சாரி காய்ஸ். மிளகாத்தூளுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. எதனால இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் முன்னாடியே மிளகாத்தூள் போட்டீங்க? கலர் கொடுக்கணும்டா. பிரியாணிக்கான கலர் அங்க தான் கொடுக்கும். டேஸ்ட் வெறும் நம்ம அதுக்கு தான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடும். அது மட்டும் தான். சில பேர் வந்து இந்த தலப்பாக்கட்டு பிரியாணில போடுவாங்க, அதை வந்து அரைச்சி போடுவாங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போட்டு செம்மையா வருது. ஒரே பிரியாணி ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. புதினா, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டை போட்டதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். எத்தனை தக்காளி போடுறீங்க? 1 கிலோ வெங்காயம்னா ஒரு 6 வெங்காயம் போடலாம். தக்காளினா ஒரு 5 தக்காளி. 1 கிலோ பிரியாணிக்கு இவ்வளோ போடும். ஆமாம், அவ்வளோ போடும். பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருள், உப்பு. இப்போதைக்கு இவ்வளோ போட்டால் போதும். தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு என்னைக்கு இருந்தாலும் பிரியாணியில் சுருக்குன்னு நாக்கில் அப்படியே உப்பு தெரியணும். அதான் பிரியாணி டேஸ்ட் கொடுத்தாங்க. ஃபைனலாக தான் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். பிரியாணிக்கு போடும், மட்டன் போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். தயிர் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். இது வந்து மட்டன் வேகிறதுக்காக ஒரு சாஃப்டாக இருக்குது. சாஃப்ட்டுக்காக கறி ஒரு சாஃப்ட். நம்ம மட்டன் கழுவி வச்சிருக்கோம். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு இடையில கொஞ்சம் கறி வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு நார்மலாக ஒரு கிளாஸ்க்கு ஒரு 2 கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேகிறதுக்காக. காய்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கறி வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பயங்கர பாருங்க கறி உடையுது. இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு மட்டன். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு எடுத்துருக்கிற அரிசி வந்து சீரக சம்பா அரிசி. கைஸ் இப்போ அரிசி ஆட் பண்ணுறோம். நம்ம பிரியாணிக்கு சைடிஷ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கத்திரிக்காய் தொக்கு பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி இந்த அளவு போதுமா இல்லை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், தம் போட போறோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அரிசி கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இதுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்புலேருந்து டேரெக்டாக எடுத்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பிரியாணி பார்க்கணும். கமன்னு பிரியாணி செம்ம டேஸ்டாக இருக்கும் போல. இருங்க நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம பிரியாணிக்கு சைடிஷாக என்ன பண்ணியிருக்கோம்னா தயிர் பச்சடி, கொஞ்சமாக கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்கோம். அது டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு. சூப்பர், வேற லெவல்ல இருக்கு மட்டன் பிரியாணி. गाइस சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. ஆனா பார்க்கும்போது டேஸ்ட் வந்து வேற லெவல், ரெஸ்டாரண்ட் லெவல்ல இருக்கு गाइस. சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.